எல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம், நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம், நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதிலே களி கூறுவோம். புலம்பலில்லை இனி அழுகையில்லை, இன்று புசித்து கொடுத்து கொண்டாடுவோம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம், துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம், நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். நன்றியுடன் புகழ் பாடலோடும் அவர் வாசலில் நுழைந்திடுவோம். நல்லவரே கிருபை உள்ளவரே என்று நாளெல்லாம் உயர்த்திடுவோம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம், துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம், நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். புலம்பலுக்கு பதில் ஆனந்தமே, இன்று ஆனந்தம் ஆனந்தமே. ஓடி போன ஆவி ஓடி போச்சு, இன்று உற்சாக ஆவி வந்தாச்சு. துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம், துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம், நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம், நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். ஆமென். நாம் இந்த நேரத்தில் கூட தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீத புஸ்தகம் 30ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 30:11. என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டைகளை களைத்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். ஆமென். புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். நம் வாழ்க்கையில புலம்பல் இருக்கிறதா? அந்த புலம்பலை இன்றைக்கு தேவன் ஆனந்த களிப்பாக மாறும்படி செய்ய போகிறாரு. எப்பொழுது சொல்லுங்கள்? நம் கர்த்தரை துதிக்க வேண்டும், நன்றாக ஸ்தோத்திரிக்க வேண்டும். துதியின் ஆடை, துதியை ஒரு ஆடையாக நாம் அணிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே நம் வாயில் என்ன இருக்க வேண்டும் சொல்லுங்கள்? ஸ்தோத்திரம் நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும், துதித்து கொண்டே இருக்க வேண்டும். சுகவீனம் வந்தாலும் பலவீனம் வந்தாலும் நன்றாக இருந்தாலும் எல்லா நிறைவு இருந்தாலும் இல்லாமல் போனாலும் எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலும் நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம் என்ன சொல்லுங்கள்? நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா சொல்லலாமா? அப்படி நாம் துதிக்கும் பொழுது தான் பாருங்கள், நம் வாழ்க்கையில் வருகிற அந்த புலம்பலை எல்லாம் அவர் ஆனந்த களிப்பாக மாற்றுவார். ஆனந்தம் என்றால் சந்தோஷத்தை கொடுப்பார். புலம்பல் அப்போ இன்றைக்கு நம் வாழ்க்கையில் புலம்பல் இருக்கா? பலவீனத்தினால புலம்புகிறோமா? சுகவீனத்தினால புலம்புகிறோமா? தேவைகள் குறைவுபட்ட நேரத்தில் புலம்புகிறோமா? எந்த நேரத்தில் நம்ம புலம்பிக் கொண்டு இருக்கிறோம்? இல்லை, நாம் கவனித்து பார்க்க வேண்டும். நாம் கொஞ்சம் சற்று நாம் பார்க்கும் பொழுது எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். எஸ்தர் புஸ்தகம் 4:1. நடந்த யாவற்றையும் மொர்கதாய் அறிந்தபோது மொர்கதாய் தன் வஸ்திரங்களை கிழித்து ரட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்துடனே அலறிக்கொண்டு ராஜாவின் அரண்மனை வாசல் முகப்பு மட்டும் வந்தான். ரட்டுடுத்தினவனாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்குள் பிரவேசிக்க ஒருவனுக்கும் உத்தரவு இல்லை. போதும். இந்த இடத்துல பார்ப்பீங்களானால் மொர்தெகாய் குறித்து நாம் வாசிக்கிறோம். மொர்தெகாய் உங்களுக்கு நன்றாக தெரியும். எஸ்தர் மொர்தெகாய் சூசான் அரண்மனையில் அவர்கள் ஒரு சின்ன ஒரு பொறுப்பில் மொர்தெகாய் அவர்கள் பணி செய்து கொண்டிருக்கிறார். அந்த இடத்துல எஸ்தரை அவருக்கு திருமணமாகவில்லை. எஸ்தரை தன்னுடைய மகளாக அவர் வளர்த்து கொண்டு வந்தார். அப்படி இருக்கிற பட்சத்தில் பாருங்கள், அந்த நாட்களில் மொர்தெகாய்க்கு ஒரு புலம்பல் வந்தது.
என்ன புலம்பல் வந்தது அவருக்கு? எனக்கு சாப்பாடு இல்லை, எனக்கு துணிமணி இல்லை, எனக்கு வசதி இல்லை. அப்படியா? இல்லை, யூதர்கள் எல்லாம் அழிக்கப்பட போகிறார்கள், யூதர்களுடைய சரித்திரமே இல்லாமல் போக போகிறது என்றதான ஒரு புலம்பல், ஒரு ரட்டு, ஒரு சாம்பலில் உட்காரக்கூடிய ஒரு துயரம், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும் பொழுது பாருங்கள், மொர்தெகாய் செய்தது ஒரு காரியம், அதை முதலாவது எஸ்தர் ராஜாத்துக்கு தெரிவித்தார். இன்றைக்கு நம்முடைய நாட்களில் கூட நம்ம வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில் ஒரு புலம்பல், ஒரு துயரம், ஒரு துக்கம், ஒரு பலவீனம் ஏதாகிலும் ஒன்று வருமானால் நாம் முதலாவது தேவனுக்கு நாம் தெரியப்படுத்த வேண்டும். இல்லை, மொர்தெகாய் பாருங்கள், அதெல்லாம் எஸ்தருக்கு சொல்லி, எஸ்தர் என்ன பண்ணாங்க, தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டி, எஸ்தர் வந்து பெருசாக இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி ஊரெல்லாம் டம்மு கடிச்சு அதெல்லாம் பெருசாக ஒன்றை மாற்றலை. அந்த அம்மா செய்தது என்ன? சைலண்ட்டாக உபவாசம் போட்டு ஜெபித்தார்கள். அந்த புலம்பலை கர்த்தர் என்ன பண்ணினாரு? ஆனந்த களிப்பாக மாற்றினார். ஹல்லேலூயா சொல்லலாமா? இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட வருகிற புலம்பலை கர்த்தர் என்ன செய்ய போகிறார் சொல்லுங்கள்? ஆனந்த களிப்பாக மாற்ற போகிறாரு. உங்கள் வாழ்க்கையில் ரட்டு என்றால் துக்கம், துயரம் இருக்கா? அப்படி இருக்கும்போது நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் உபவாசம். அப்போ உபவாசத்தினால் மேற்கொள்ளாதது எதுவுமே கிடையாது. நீங்கள் அது நன்றாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு காரியம் நமக்கு வாய்க்க பண்ண வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். நிறைய பாஸ்டருங்க சொல்லலாங்க, உபவாசம்லாம் வேண்டாம், எல்லாம் இயேசு பார்த்துக்கிட்டாரு, இயேசு நமக்காக ஜெபிச்சிட்டாரு அப்படின்னு. உண்மைதான், இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையினுடைய பிரயோஜனத்திற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள்? உபவாசம் போட்டு நாம் ஜெபிக்க வேண்டும். அந்த ஃபாஸ்டிங் ஜெபத்தில் இருக்கிற வல்லமை பெரிதான வல்லமை. அதனால தான் பாருங்கள், அந்த களிப்பு, அந்த புலம்பலை தேவன் என்ன பண்ணினாரு? ஆனந்த களிப்பாக மாற்றினாரு. ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆமேன். 9ஆம் அதிகாரம் 15-16 வாசிங்கள். எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 15-16. சூசானில் இருக்கிற யூதர் ஆதார் மாதத்தின் 14ஆம் தேதியிலும் கூடி சேர்ந்து சூசானில் 300 பேரை கொன்று போட்டார்கள். ஆனாலும் கொள்ளையிட தங்கள் கையை நீட்டவில்லை. ராஜாவின் நாடுகளிலுள்ள மற்ற யூதர்கள் தங்கள் பிராணனை தற்காக்கவும் தங்கள் பகைஞருக்கு விலக்கி இளைப்பாறுதல் அடையவும் ஒருமிக்க சேர்ந்து தங்கள் விரோதிகளில் 75,000 பேரை கொன்று போட்டார்கள். ஆனாலும் கொள்ளையிட தங்கள் கையை நீட்டவில்லை. ஆமென். 13 வாசிங்க. 13லேருந்து 17 வாசிங்க. 13. அப்பொழுது எஸ்தர் ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் இன்றைய தினத்து கட்டளையின்படியே சூசானில் இருக்கிற யூதர் நாளை தினமும் செய்யவும் ஆமானின் 10 குமாரின் உடலையும் தூக்கு மரத்தில் தூக்கி போடவும் உத்தரவாக வேண்டும் என்றார். ஆமேன். பாருங்க, ஆமான், இந்த இடத்துல ஆமானுக்கு வந்து ஒரு போஸ்ட், மந்திரி போஸ்ட். இந்த ஆமான் செய்த சூழ்ச்சி நிமித்தம்தான் இந்த யூதர்களை எல்லாம் அழிக்க வேண்டும் என்று சில சட்ட திட்டங்கள் உருவாக்கப்பட்டது. அதற்காக தான் எஸ்தர் ராஜாத்து என்ன செய்தார்கள்? உபவாசித்து 3 நாள் புசியாமல் குடியாமல் உபவாசம் பண்ணி ஜெபித்தார்கள். அதன் விளைவு தான் என்ன ஆச்சு பாருங்க. யார் இதற்கு காரணமாக இருந்தார்களோ அவர்களையே அந்த தூக்கு மரத்தில் போடும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்தார். இன்றைக்கு பாருங்க, மொர்தெகாய் வாழ்க்கையில் வர வேண்டிய அந்த புலம்பல் இன்றைக்கு ஆமான் வீட்டில் கடந்து போய்விட்டது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டிய அழிவு நாசங்களை நாம் ஜெபிக்கும் பொழுது, நாம் துதிக்கும் பொழுது, நாம் உபவாசித்து நாம் ஜெபிக்கும் பொழுது சத்துருக்கள் வீட்டில் போய் அதை பலிக்கும்படி கர்த்தர் செய்வார். அல்லேலூயா சொல்ல மாட்டேன்றீங்களே? டெஸ்ட் பண்ணி பாருங்க. நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்க. நீங்கள் ஃபாஸ்டிங் போட்டு நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். உங்கள் குடும்பத்துக்கு ஒரு தீமை வருது அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். நமக்கு வர வேண்டிய தீமைகளை கர்த்தர் என்ன செய்வார்? நம் சத்துருக்கள் வீட்டில் போய் பலிக்கும்படிக்க கர்த்தர் செய்வார். நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்கிட்ட நீங்கள் சாட்சியாக நீங்கள் சொல்வீர்கள். ஹல்லேலூயா சொல்லலாமா? வெரி சீக்ரெட் இது. இந்த தேவ பிள்ளைகளுக்கு நன்றாக தெரிந்த ஒரு நல்ல அனுபவம். யாருமே பாருங்களேன், ஒரு பலவீனம் வந்து ஒரு சகோதரி நம்ம சபையில் இருக்காங்க, எல்லாத்துக்கும் ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணுவாங்க. நீங்கள் கேட்டு பாருங்களா, இந்த காரியத்துக்கு நான் ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணுறேன், பேர் சொல்ல வேண்டாம், கர்த்தர் அவங்களை ரத்த கோட்டைக்குள்ளாக மறைத்து கொள்ளட்டும். வேலைக்கிழமை நான் ஃபாஸ்டிங் ஜெபம், வெள்ளிக்கிழமைனா நான் ஃபாஸ்டிங் ஜெபம், இந்த காரியத்துக்காக நான் ஜெபம் பண்ணுவேன், இதுக்காக நான் ஜெபம். நல்லது, நல்ல அனுபவம். அப்போ உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது பாருங்கள், சத்துருக்கள் வீட்டில் நம்முடைய துக்கம் எல்லாமே அங்கு கடந்து போய்விடும். நம்முடைய வீட்டில் என்ன உண்டாகும் சொல்லுங்கள்? ஆனந்த களிப்பு, ஆனந்த மகிழ்ச்சி உண்டாகும். இன்றைக்கு நிறைய பேருக்கு அந்த விஷயம் தெரியாதபடினால தான் துதி
துதிக்கிறதுக்கே மறந்து விடுகிறார்கள். தேவனை ஸ்தோத்திரிக்க மறந்து விடுகிறார்கள். ஃபாஸ்டிங் போட்டு ஜெபிக்க மறந்து விடுகிறார்கள். ஹல்லேலூயா சொல்லலாமா? இன்றைக்கு நீங்களும் நானும் மறந்து போகக்கூடாது. இன்றைக்கி நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்தில் தேவன்கிட்ட கேட்டு உபவாசித்து நீங்கள் ஜெபித்து பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு வாழ்க்கையில் ஜெயத்தை கர்த்தர் கொடுப்பாரு. ஆமேன். எஸ்தர் ராஜாத்தி முர்தகாய் நாட்களில் பாருங்கள், எல்லா யூதர்களும் அழிய வேண்டும் என்று இருந்த பட்சத்தில் அவர்கள் பண்ணின அந்த ஜெபத்தின் விளைவானது அவர்களுக்கு தேவன் மகிழ்ச்சியை கொடுத்தாரு. அவர்களுடைய சஞ்சலங்களை எல்லாம் கர்த்தர் மாற்றி போட்டாரு. அவர்களுக்கு புலம்பலுக்கு பதிலாக அவளுக்கு என்ன கொடுத்தாரு? ஆனந்த தைலத்தை கொடுத்து விட்டாரு. அல்லேலூயா சொல்லலாமா? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 61:10 வாசித்து பாருங்கள். ஏசாயா 61:10. இன்னொருத்தர் 3 வாசிங்கள். ஏசாயா தீர்க்கதரிசனம் சீக்கிரமாக. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். ஆமென். எஸ்தர் ராஜாத்திக்கு பாருங்க, ஆல்ரெடி உலக பிரகாரமான ராஜாத்திக்கு என்னென்ன உடைகள் வேண்டுமோ அதையெல்லாம் கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த 3 நாட்களில் அந்த அம்மா அதையெல்லாம் தவிர்த்து விட்டு சாதாரண ஒரு லேடியாக இருந்து அவர்கள் என்ன செய்தார்கள்? உபவாசித்து ஜெபித்தார்கள். எஸ்தரை குறித்து தியானிக்கும் போது மிக அருமையாக இருக்கும். எனக்கு ரொம்ப வேதத்தில் பிடித்தமான கேரக்டர் எஸ்தர் யோபு தான். யோபு ரொம்ப நீதிமான். எஸ்தர் எடுத்துக்கொள்ளுங்கள். பாரம், ஆத்ம பாரம், சிங்கப்பெண். இன்றைக்கி சும்மாவே ஒன்றும் இல்லாதவங்களாம் சிங்கப்பெண்ன்றாங்க. இரும்பு மனுஷன், அந்த மனுஷன் இல்லை. வேதத்தில் எஸ்தர் எடுத்துக்கொள்ளுங்க, சிங்கப்பெண். அந்த சிங்கப்பெண்ணாக இருந்தபடினால தான் ராஜாவுடைய கட்டளை அங்கே போகக்கூடாது. கொலு மண்டபத்தில் ராஜா கூப்பிட்டால் தான் போக வேண்டும். ராஜா கூப்பிடாமல் போவார்களானால் அவர்களுக்கு என்ன நடக்கும் தெரியும் இல்லையா? அவங்களுக்கு மரணம் நடக்கும். ஆனாலும் பாருங்கள், அந்த தைரியம் நிறைந்த எஸ்தர் செய்த ஒரு காரியம், உபவாசமானது அந்த ராஜாவுடைய கட்டளையே கர்த்தர் மாற்றி போட்டார். அல்லேலூயா சொல்லலாமா? இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட பிசாசு எதையாகிற செய்யணும், இந்த குடும்பத்தை அழிக்கணும், இந்த குடும்பத்தில் பிரச்சனை உண்டாக்கணும், இந்த குடும்பத்தில் பலவீனத்தை கொண்டு வரணும், இந்த குடும்பத்தில் ஒன்றுமில்லாமல் ஆக்கணும், ஜீவனை எடுக்கணும், ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டு வருவான். அப்பொழுது நாம் பயப்பட வேண்டாம், நாம் கலங்க வேண்டாம். எனக்கு கூட பிசாசு அதான் சொன்னான், உன் ஜீவனுக்கு கேரண்டி இல்லைன்னா தெரியுமா? உன் ஜீவனுக்கு கேரண்டியே கிடையாது. அதுக்கேற்ற மாதிரியே வெளியில் இருக்கிற ஒரு ஊழியக்காரமா மூலமாக சொல்லி அனுப்பப்பட்டது. சிஸ்டருக்காக நீங்கள் எல்லாரும் உங்கள் ஜீவனுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அவங்க ஜீவனுக்காக, அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. நான் அவங்கக்கிட்ட ஃபோனில் பேசக்கூட மாட்டேன். எனக்கு அதெல்லாம் இந்த பழக்கம்லாம் கிடையாது. எனக்காக ஜெபம் பண்ணுங்க, இங்கே பண்ணுங்க, அங்கே பண்ணுங்கன்னு நிறைய ஊழியர்கள் தெரியும் தான். இருந்தாலும் நான் கேட்பதில்லை. கேட்டால் தப்பு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் எனக்கு அது பிடிக்காது. நான் கேட்க மாட்டேன். தேவைப்பட்டால் நான் சத்யபிரபு பிரதருக்கு மாத்திரம்தான் நான் கால் பண்ணி நான் சொல்லுவேன். மற்றபடி நான் யாரிடத்திலும் எதையும் நான் ஷேர் பண்ணி நான் பண்ணதில்லை. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவர்களுக்கு தேவன் ஒரு பாரம் கொடுத்துருக்கிறாரு. அவங்களுக்கு தேவன் பாரம் கொடுத்து, உங்கள் பாஸ்டர் அம்மாவுக்காக நீங்கள் ஜீவனுக்காக ஜெபம் பண்ணுங்க, அவங்க 1000 வருடங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க என்று சொல்லி, அப்படியாக இன்றைக்கி பிசாசு அப்படி சொல்லுவான், அப்படி செய்வான். அவங்க பலவீன பற்றியா, ஜவ்வு கிழிஞ்சிருச்சு பார்த்தியா, சின்ன வயசில் இப்படி ஆயிடுச்சு பார்த்தியா, இன்னும் உங்கள் பிள்ளைங்களுக்கு திருமணம் கூட நடத்தலை பார்த்தியா, அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு பார்த்தேன்னு ஏதோ ஒன்று சொல்லிக்கொண்டே இருப்பான். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு என்ன செய்ய போகிறாரு? அந்த புலம்பலை எல்லாம் ஆனந்த களிப்பாக இன்னைக்கு மாற்ற போகிறாரு. நம்ம துதிக்கும் பொழுது, நம்ம உபவாசம் எடுத்து நம்ம ஜெபிக்கும் பொழுது, நம் கர்த்தருக்கு ஊழியம் செய்யும் பொழுது, நம் அநேக மிஷனரிமார்களை தாங்கும் பொழுது, இங்கே ஒரு சகோதரி இருக்காங்க, அவங்க வேலை செஞ்ச நாட்களில் இருந்து மிஷனரி காணிக்கை அப்படின்னு மனம் உற்சாகமாக கொடுப்பாங்க. இங்கே ஒரு ஐயா இருக்கார், வேதாகமத்தை வாங்கி கொடுப்பாரு. இன்னொரு சிஸ்டர் இருக்காங்க, வேதாகமத்தை வாங்கி கொடுப்பார்கள். இப்படி நம்ம சொல்லிட்டு போகலாம். நம்ம சபையில் தான். அதற்காக தான் நான் சொன்ன, சுகம் பெற்றவர்கள், விடுதலை பெற்றவர்கள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? வேதாகமங்களை வாங்கி கொடுங்கள் சபைக்கு. அப்படி நீங்கள் கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பூரண சுகத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 3ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. 61:3. ஏசாயா 61:3. சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார்.
அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். ஆமென். சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவன், நம்மை சீர்படுத்துவதற்காக தான் சில நேரங்களில் கர்த்தர் நமக்கு பலவீனத்தை கொடுப்பாரு. அப்போ அந்த பலவீனத்தை கொடுக்கும் பொழுது நம்ம அப்படியே சைலண்டாக படுத்து நம்ம தியானிக்கணும், கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கணும், உலகத்திற்காக நம்ம ஜெபிக்கணும், தேசத்தை நம்ம கண் முன்னாடி கொண்டு வர வேண்டும். நம்ம தேசத்தில் எத்தனை மாநிலங்களுக்கு தெரியுமா? நிறைய டைம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். எத்தனை மாநிலம் இருக்குது தெரியாது, மறந்துட்டோம். மறக்கக்கூடாது. தெரியுமா யாருக்காகிலும்? பின்னாடி இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்கள் சிஸ்டர். 28 மாநிலங்கள் இருக்குது, ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், மறக்கக்கூடாது. நம் தேசத்தில் எத்தனை மாநிலம் இருக்குது சொல்லுங்கள்? 28. அடுத்து யூனியன் பிரதேசம் எத்தனை சொல்லுங்கள்? 9. மறக்கக்கூடாது. படிச்சிருக்கீங்க இல்லையா? எல்லாரும் கிராஜுவேஷன் தானே, கிராஜுவேட் தானே, அது நல்லா படிச்சிருக்கீங்க. ஞாபகம் ஏன் சொல்லுகிறேன்? ஜெபம் பண்ணுறதுக்கு நமக்கு ஏதுவாக இருக்கும். அப்படி நீங்கள் துதித்து நீங்கள் துயரப்படும்போது, சீயோனில் துயரப்பட்டவர்கள் என்ன செய்வார்கள்? வாசிங்க. சீயோனில் துயரப்பட்டு சீர்படுத்த அவர்களுக்கு என்ன பண்ணாராம்? சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுப்பாரு. நமக்கு பலவீன வியாதி வருகிறது என்றால் ஏன் வருகிறது? நம் தேவனோடு ஐக்கியமாக தான் வரும். அந்த நேரத்தில் நம்ம தேவனோட மிகவும் ஐக்கியமாக நெருங்கணும். நம்ம இரவில் தேவனை கடந்த வாரம் என்ன நம்ம தியானித்தோம்? கர்த்தருடைய வார்த்தை நம்ம என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள்? தியானிக்கணும். அப்படி தியானிக்கும் போது தான் நமக்கு என்ன ஆகும்? நம்முடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். மறக்கக்கூடாது. ஒரு நேரம் அப்படியே ஆணி பதிஞ்ச மாதிரி உங்கள் அந்த செய்தி கொடுக்கும் பொழுது உங்கள் இருதயத்தில் ஆணி பதிஞ்ச மாதிரி இருக்கணும். தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட நீங்கள் சொல்லணும். அந்த நாட்களில் மெசேஜ் ஐயா எல்லாரும் எழுத வைப்பார். எழுத வச்சுட்டு எல்லாரும் எடுத்துகிட்டு வாங்க சொல்லி மார்க் போட்டு அவங்களுக்கு ப்ரைஸ் கொடுப்பாரு. அடுத்த நாள் அவங்கள கேட்பார். இப்போ நான் கூட அதை செய்ய போகிறேன். எல்லாருக்கும் உங்களுக்கு ஒரு 40 பேஜ் ஒரு நோட்டு வாங்கி தந்துட போகிறேன். ஒரு நோட்டு ஒரு 5 rupees பெண்ணு வச்சிடுறேன். படித்தவங்க எல்லாம் என்ன செய்யணும்? நீங்கள் மெசேஜை எழுதி மனப்பாடம் செய்து அதை நீங்கள் தியானிக்க வேண்டும். ஹல்லேலூயா சொல்லலாமா? அப்படி நீங்கள் ஏன் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், நீங்கள் அப்படி தியானிக்கும் போது அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். சும்மா நம்ம காரியம் வாய்ச்சிடாது, சரிங்களா? சும்மா பாஸ்டம்மா கிட்ட போன ஜெபம் பண்ணா வாய்ச்சிடும், அப்படி கிடையாது. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்றால் யார்? வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன். அப்போ இரவும் பகலும் நம்ம என்ன செய்ய வேண்டும்? வேதத்தை தியானிக்க வேண்டும். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நம் சீயோனில் துயரப்பட்டவர்கள், அதாவது பலவீனம் சுகவீனம் வருகிறவர்கள் தேவனோடு இன்னும் அதிக மணி நேரம் நம்ம செலவு செய்ய வேண்டும். நமக்கு வியாதி வந்துவிட்டால் ஐயோ என்று சோர்ந்து போய் உட்காரக்கூடாது. அப்பொழுதுதான் நம்ம அதிகமாக தேவன் என்ன செய்ய வேண்டும்? சோத்தரிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அதிகமாக தேவன் பக்கமாக நெருங்கி வர வேண்டும். நான் சொல்லவில்லை, வேத வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா சொல்லாமா? வாசிக்கிறீங்கல்ல? அப்போ அப்படி செய்யும் பொழுது சிங்காரத்துக்கு பதிலாக என்ன செய்கிறாராம்? சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும். ஒடுங்கின ஆவி நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ஒடுங்கின ஆவி என்றால் என்ன சொல்லுங்கள்? ஐயோ எனக்கு வியாதி வந்துருச்சு, எனக்கு கஷ்டம் வந்துருச்சு, எனக்கு அது வந்துச்சு, நம்ம புலம்பிக் கொண்டே இருப்போம். அப்போ அந்த ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக நமக்கு என்ன வேண்டும் சொல்லுங்கள்? துதியின் ஆடையை நாம் உடுத்திக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா சொல்லலாமா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறவங்க எல்லாம் ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். துதியின் ஆடை எடுத்துக்கங்க பிரியமான தேவ ஜனமே. துதிக்க 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 சத்ருவின் கோட்டைகள் எல்லாம் உடைந்து விடும். துதிக்க 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 எதிரிகள் எல்லாம் தலை கவிழ்ந்து நம் பட்சத்தில் கர்த்தர் கொண்டு வருவார். அப்படிப்பட்ட ஆமான் எதிரி, யூதர்கள் எல்லாம் அழிக்க வேண்டும் என்று நினைத்த ஆமான் கர்த்தர் என்ன செய்தார்? தான் வெட்டின குழியில தானே விழுவான் என்று சொல்லி ஒரு பழமொழி உண்டு. அதன்படியாக மொர்தெகாய்க்காக ஆயத்தமாக்கப்பட்ட அந்த தூக்க மரத்தில் என்ன நடந்தது? அந்த இடத்துல ஆமானை கொண்டு போய் போட்டார்கள் என்று வாசிக்கிறோம். ஹல்லேலூயா சொல்லலாமா? இன்றைக்கு உங்கள் குடும்பத்தை சின்ன பின்னமாக்க வேண்டும், உங்கள் குடும்பத்தில் வறுமை உண்டாக்க வேண்டும், உங்கள் குடும்பத்தை முன்னுக்கு வரக்கூடாது, உங்களை அழிக்க வேண்டும் என்று யார் நினைக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் உங்கள் பட்சத்தில் கொண்டு வந்து உங்களை என்னெல்லாம் செய்ய நினைக்கிறார்களோ அதையெல்லாம் அவர்களுக்கு கர்த்தர் திருப்பி விடுவார். ஆமைன்னு சொல்ல மாட்டேன்றீங்களே? திருப்ப மாட்டாரா? திருப்புவார். கர்த்தர் நல்லவர் இல்லை? அப்போ ஆமானுக்கு எஸ்தருக்கு செஞ்சாரா இல்லையா? மொர்தெகாய்க்கு செஞ்சாரா இல்லையா? அவங்க நான் போய் சண்டையாக போட்டாங்க,
அவங்க என்ன போயிட்டு ராஜா கிட்ட போய் ரகசியமாக பேசினாங்க, ராஜா கிட்ட போகவே முடியாது. ஆனாலும் பாருங்கள், அவங்க செய்த ஒரே காரியம் துதியின் ஆடை ஆயுதமாக எடுத்துக்கொண்டார்கள். அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். சங்கீதம் 92 12 13 வாசிங்கள். சங்கீத புஸ்தகம் 92 12 13. நீதிமான் பனை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளர்வான். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். ஆமே. நாங்கள் ஏசாயா 61:3 கடைசி பாகம் நான் வாசிக்கிறோம். அவர்கள் நீதின் விருட்சங்கள் நாட்டப்பட்டவர்கள் என்று சொல்லி. அப்படியாக இன்றைக்கு நம்மை கர்த்தர் எப்படி துதிக்கும் பொழுது, நீதிமான் பனை போல செழித்து, பனை மரம் செழித்து ஓங்கி வளரக்கூடிய ஒரு நல்ல ஒரு மரம். திருநெல்வேலி மாவட்டத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஐயாவுக்கு நன்றாக தெரியும். அந்த இடத்துல பனை மரம் விசேஷமானது. அந்த பனையில் என்னெல்லாம் செய்வார்கள் தெரியுமா? அந்த ஓலையிலிருந்து அந்த மட்டை வரைக்கும், அந்த மரம் வரைக்கும், அதில் அத்தனை பொருட்களுமே பிரயோஜனமான பொருட்கள். அந்த ஓலையில் கூட என்ன செய்வார்கள்? ஸ்வீட் வைப்பதற்கு பெட்டியாக செய்வார்கள். இல்லை பார்த்துருக்கீங்களா? கருப்பெட்டியெல்லாம் வரும். இப்போ தான் இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பாலாம் வருது. ஆனால் அந்த ஊரில் போய் பாருங்கள், கருப்பட்டி வரும், பனகற்கண்டு வரும், அதுக்கப்புறம் எல்லாமே நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு பனை மரத்தில். அப்படியாக இன்றைக்கி நம்ம நாட்டப்பட்ட விருட்சம், நீதியின் விருட்சங்கள் எப்படி இருப்போம் சொல்லுங்கள்? பனை மரத்தை போல் நம்ம செழித்திருப்போம். நம்ம துதிக்க வேண்டும், நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். நம் துதியின் ஆடையை நம் கர்த்தருடைய சமூகத்தில் எப்பொழுதும் ஜெபித்து நம்ம உபவாசம் போட்டு நம்ம ஜெபம் பண்ணி பாருங்கள், நீங்கள் பனையை போல செழித்திருப்பீர்கள். அல்லேலூயா சொல்லலாமா? பனையை போல செழிப்பது மாத்திரமல்ல, லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவீர்கள். 13 என்ன வாசிக்கிறோம்? வாசிங்க. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். செழிப்பா இருப்பீங்க, ஆரோக்கியமா இருப்பீங்க, பலமுள்ளவர்களா இருப்பீங்க. பலவீனம் இருக்கும், பலவீனம் இருந்தாலும் அந்த பலவீனத்தில் தேவனுடைய பலன் உங்களுக்கு பூரணமாக விளங்கும். எப்போ சொல்லுங்க? கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் துதிக்கும் பொழுது. துதிக்கலாமா? நீங்கள் துதிக்க நீங்கள் ஆரம்பிக்கிறீங்களா? நான் இது வரைக்கும் துதிக்கலை, நான் இது போல் உபவாசமெல்லாம் நான் எடுத்து எனக்கு பழக்கம் இல்லை அப்படின்ற நினைக்கிறவங்க இன்றையிலிருந்து பிரியமானவர்களே ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்க. இன்றைக்கி நீங்கள் போயிட்டு நன்றாக சாப்பிட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் தேவனை நன்றாக பாடி துதிங்க. உங்கள் சொந்த வீடு கர்த்தர் கொடுத்திருப்பாரானால் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாங்கி வைத்துக்கொண்டு நன்றாக துதித்து வாசித்து கர்த்தரை ஆராதித்து பாடுங்க. அப்படி நீங்கள் பாடும் பொழுது உண்மையாகவே நம் வீடு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்? நீதியின் விருட்சங்களாக மாறும். பனைமரத்தை போல செழித்திருப்போம், ஆரோக்கியமாக இருப்போம். பனைமரம் எல்லா பொருளுமே அதில் நொங்கு. இந்த நாட்களில் நொங்கு நல்லது, உடம்புக்கு குளிர்ச்சியை தரும். இல்லை தருந்தானே? உண்மைதானே? அந்த நொங்கில் கொஞ்சம் நன்றாக முத்த விட்டு அதை பழமாக மாறி அந்த பழத்தை சுட்டு சாப்பிட்டு அந்த கொட்டையை காய வைத்து நீங்கள் பள்ளம் தோண்டி நீங்கள் புதைத்து வைத்து பாருங்கள், அதில் பனங்கிழங்கு வரும். அந்த பனங்கிழங்கு எல்லா வியாதியை குணமாக்கும். அல்லேலூயா சொல்லலாமா? இன்றைக்கு அதனால தான் நீதிமானை பனைக்கு தேவன் ஒப்பிட்டு பேசுகிறாரு. இன்றைக்கு நம்மை கூட கர்த்தர் பனை மரத்தை போல செழித்து அநேகருக்கு நம்ம ஆசீர்வாதமாய் நம்ம இருக்க போகிறோம். நான் என் வீட்டுக்கே ஆசீர்வாதமாக இல்லையே சிஸ்டர், என் பிள்ளைங்களுக்கே நான் ஆசீர்வாதமாக இல்லையே, நான் எப்படி எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கேன்னு கேட்குறீங்களா? உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் கர்த்தர் மாற்றுவார். இன்றைக்கு நீங்கள் நம்பிக்கையோடு விசுவாசோடு நீங்கள் போங்க. கர்த்தர் உங்களை பனையை போல செலுத்தி எல்லாருக்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாக கர்த்தர் உங்களை மாற்றுவார். நீங்கள் ஜெபம் பண்ணி நிறைய பேர் சுகமாக்க போகிறாங்க. நீங்கள் ஜெபம் பண்ணி கட்டுகள் எல்லாம் உடைய போகிறது. நீங்கள் ஜெபம் பண்ணி மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருக்க போகிறாங்க. அல்லேலூயா சொல்லலாமா? அதற்கெல்லாம் என்ன வேணும் சொல்லுங்கள்? விசுவாசம் வேண்டும், ஒரு நம்பிக்கை வேண்டும். நான் ஜெபம் பண்ணி என்ன கிழிக்க போகிறேன்னு தெரியல நம்ம நினச்சா போச்சு.
நான் ஜெபம் பண்ணி பாருங்கள் கேன்சர் வியாதி நல்லாக போகுது, நான் ஜெபம் பண்ணி பாருங்கள் இந்த கட்டுகள் உடைய போகுதுன்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் ஜெபித்து பாருங்கள். கர்த்தர் நிச்சயமாக நம்மை பனையை போல மாற்றுவார். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வாசிங்க அது 60 60 அதிகாரம் 18 வசனத்தை வாசித்து பாருங்கள். ஹல்லேலூயா. ஆமீன். இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. நம் எல்லைகளிலும் அழிவு வர வேண்டும், நம் குடும்பத்தில் நாசம் வர வேண்டும், நம் குடும்பத்தில் நஷ்டம் வர வேண்டும் என்று சொல்லி இருக்கலாம். ஆனாலும் பாருங்கள், கர்த்தர் அதையெல்லாம் மாற்றி போட்டு நம்ம என்ன செய்ய போறார்? ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்று சொல்லுவாய். உங்கள் வீடுகள் இனிமேல் ரட்சிக்கப்பட்டு என்னாக போகுது? ஜெப வீடாக மாற வேண்டும். மாறுதா? உங்கள் வீடு ஜெப வீடாக இருக்கா? ஜெபிக்கிறீங்களா? பாடலை பாடுறீங்களா? வேத வசனத்தை வாசிக்கிறீங்களா? பிள்ளைகளுக்கு அதை குறித்து சொல்லி கொடுக்குறீங்களா? எல்லாருக்கும் படிக்க தெரியும் தானே? படிக்க தெரிந்தவங்க என்ன செய்யணும்? நீங்கள் ஒரு அதிகாரம் வாசித்து பிள்ளைகளை உட்கார வைத்து அந்த வசனத்தை எடுத்து நீங்கள் விளக்கி நீங்கள் சொல்ல வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? அப்படியாக நம்முடைய மதில்களை ரட்சிப்பென்றும் நம்முடைய வாசல்களை துதி என்ற கர்த்தர் மாற்ற வேண்டும். இன்றைக்கு நம் வீடுகளில் புலம்பல் சத்தம் இனி கேட்கக்கூடாது, இனி அழிவு நாசம் இருக்கக்கூடாது, இனி நம் வீட்டில் குறைவுகள் வரக்கூடாது. அல்லேலூயா சொல்லலாமா? அதற்கு பதிலாக என்ன வர வேண்டும் சொல்லுங்கள்? ஆனந்த களிப்பு, மகிழ்ச்சி உண்டாக வேண்டும், சந்தோஷம் நமக்கு வேண்டும். ஜாயின்னு நிறைய பேர் பெயர் வைத்துக் கொள்ளுவார்கள், ஆனால் அவங்க வாழ்க்கையில் ஜாயே இருக்காது. ஜாயினா என்ன சொல்லுங்க? சந்தோஷம். அப்போ அது போல் விசுவாசம் அப்படின்னு பெயர் வைத்துக் கொள்வார்கள், ஆனால் அவங்க வாழ்க்கையில் என்ன இருக்காது? விசுவாசமே இருக்காது. ஆனால் இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கர்த்தர் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறாரு, ஆனந்த களிப்பை நம்ம உண்டாக்கும்படி செய்ய போகிறாரு. ஏசாயா 25 அதிகாரம் 9 வசனத்தை வாசித்து பாருங்கள். ஏசாயா 25:9. அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். ஆமென். கர்த்தருடைய வருகையை குறிக்கிறது. அடுத்த கட்டம், நம் கர்த்தருடைய வருகையில் நம்ம போகும் பொழுது அங்கே நமக்கு ஒரு ஆனந்த களிப்பு உண்டு. அங்கே நம்ம என்னதான் நம்ம உலகத்தில் துயரப்பட்டாலும் கஷ்டப்பட்டாலும் நெருக்கப்பட்டாலும் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. அந்த இடத்துல போகும்போது நமக்கு கர்த்தர் என்ன கொடுப்பார்? மகிழ்ச்சியை கொடுப்பார். வெளிப்படுத்தின விசேஷம் 19 அதிகாரம் 7-8 வாசித்து பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 19 அதிகாரம் 7 வசனம் 8 வசனம். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. ஆமென். கர்த்தருடைய வருகையில நாம் துதித்து நம்ம சோதரித்து நம்ம கர்த்தருக்காக நம்ம ஆயத்தமா இருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நமக்கு என்ன கொடுக்க போறார் சொல்லுங்க? வாசிங்க. பரிசுத்தமான நீதிகள், அதாவது சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் கர்த்தர் நமக்கு கொடுப்பாரு. இன்றைக்கி ஃபாரின் தேசத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாரீஸ் வாங்கினீங்கன்னா அதை மடித்து ஒரு கர்ச்சிப் அளவுக்கு அது மாறும் அளவுக்கு அவ்வளோ மெல்லிஸாக இருக்கும். இப்போல்லாம் வருதா என்னன்னு தெரியல எனக்கு. வருதுங்களா? இப்போ நம்ம நாட்டு சாரீலாம் பார்த்தா துப்பட்டி மாதிரி பெட்ஷீட் மாதிரி இருக்கும். ஆனால் ஃபாரின்லலாம் பார்த்தீங்கன்னா மெல்லிஸாக இழைப்பாங்க. இழைச்சி என்ன செய்வார்கள்? அந்த துணியானது மெல்லிய ஆடையாக இருக்கும். இன்றைக்கி தேவனுடைய வருகைக்காக, கர்த்தருடைய வருகைக்காக காத்திருக்கிற மணவாட்டி என்றால் யார் சொல்லுங்க? நானும் நீங்களும் தான் மணவாட்டி. ஹல்லேலூயா சொல்லலாமா? அந்த மணவாட்டிக்கு கர்த்தர் கொடுக்க போகிற ஒரு காரியம் என்ன சொல்லுங்க? புலம்பல் இல்லைங்க. நமக்கு துயரம் கிடையாது, நமக்கு வருத்தம் கிடையாது, நமக்கு சஞ்சலம் கிடையாது. நமக்கு என்ன கொடுக்க போறார் சொல்லுங்க? மெல்லிய வஸ்திரத்தை கர்த்தர் கொடுக்க போறாரு. ஹல்லேலூயா சொல்லலாமா? அது எப்படி இருக்கும் சொல்லுங்க? சுத்தமும் பிரகாசமாக இருக்கும், சுத்தமாக இருக்கும். நம்முடைய ஆடைகள் எல்லாம் இங்கே அழுக்காக இருக்கும்.
என்ன சொல்கிறீங்க? ஆனால் வருகையில் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு நாம் போகும் பொழுது தேவன் நமக்கு கொடுக்க போகிறாரு சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரத்தை கர்த்தர் கொடுப்பாரு. ஹல்லேலூயா. அதுக்கு 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். நாம் சந்தோஷப்பட்டு எவ்வளவு நம்ம உலகத்தில் நம்ம பாடுபட்டோமோ, எவ்வளோ ஒரு பாட்டு இருக்கு இல்லைங்களா, பின்னோக்கே நான் பின்னோக்கே நான், அந்த பாடலுக்கு ஒரு கோரஸ் அந்த ஆங்கிலத்திலும் தமிழில் இருக்கு இல்லையா, ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது பாடுகிற ஒரு பாடல். அந்த பாட்டினுடைய சரித்திரம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல, அந்த பக்தருடைய அந்த நகைக்கண்ணை இருக்குது பாருங்கள், இந்த 5 விரலுக்கு நகைக்கண்ணை அப்படியே கம்ப்ளீட்டாக அந்த கம்யூனிஸ்ட் தேசத்தில் அந்த அந்த பர்சனுடைய நகைக்கண்ணை வலிச்சு எடுத்துட்டாங்க. எப்படி இருக்கும்? சும்மா கொஞ்சம் வச்சு நம்ம கிள்னால எவ்வளோ வலி நமக்கு. அப்போ எல்லாத்தையும் வலிச்சு எடுத்த பிறகு ரத்தம் சொட்டு சொட்டுன்னு கொட்டுது. அந்த ரத்தத்தில் எடுத்து தான் அந்த தேவ மனிதர் அந்த பாடலை எழுதினார். ஹல்லேலூயா சொல்லலாமா? இன்றைக்கு அவர் தேவ சமூகத்தில் இரத்த சாட்சி வரிசையில் இருக்கிறாரு. அவருக்கு சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் கொடுக்கப்பட போகிறது. அவர் ஆனந்த களிப்பாக மாறி அங்கே தேவ சமூகத்தில் துதித்து கொண்டிருப்பார். இன்றைக்கி நாம் என்ன செய்ய போகிறோம்? இல்லை, நமக்கு ஒருவேளை அந்த இரத்த சாட்சி அனுபவம் நமக்கு இருக்குமான கர்த்தர் அந்த அழைப்பு கொடுத்திருப்பாரானால் நாம் கூட இந்த கடைசி நாட்கள் வருகைக்காக நம்ம ஆயத்தமாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் இரத்த சாட்சியாக மரிக்க வேண்டும் இருந்தால் நீங்கள் தாராளமாக ஒப்பு கொடுக்கணும். நீங்கள் பயந்து நீங்கள் என்ன செய்யக்கூடாது? இயேசுவை மறுதலிக்க கூடாது. நம்ம இயேசுவை மறுதலிக்குமானால் நமக்கு பிரயோஜனம் இல்லை, நம்ம ரட்சிக்கப்பட்டு பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ பாடுகள், எவ்வளோ உபத்திரங்கள் வந்தாலும் கடைசி வரைக்கும் நம் கர்த்தருடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? அப்படி இருக்கும்போது தான் பிரியமானவர்களே, நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து ஆட்டுக்குட்டியுடைய கல்யாண நாள் வந்தது, இயேசுவின் வருகை வருகிறது. அந்த இயேசுவின் வருகையில் என்ன ஆகுது பாருங்க, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினார் என்று சொல்ல கேட்டேன். அது பிறகு பாருங்க, சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தமானுடைய நீதிகள், நாம் செய்கிற நற்கிரியைகள் அது நீதிகளாக மாறி அந்த நீதியானது அது மெல்லிய வஸ்திரமாக மாறிவிடும். அல்லேலூயா சொல்லலாமா? இன்றைக்கு நம் வாழ்க்கையில் புலம்பல் இருக்கக்கூடாது. இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு எனக்கு என்னதான் ஆச்சு, எனக்கு என்னதான் கொடுத்தாரு, எனக்கு எதுவுமே கொடுக்கலையே, என் குடும்பம் இப்படி தானே இருக்குது, நான் இப்படி தானே இருக்கிறேன். முதல்ல அந்த புலம்பலை நம்ம மாற்ற வேண்டும். அந்த புலம்பலை நிறுத்த வேண்டும். அந்த புலம்பலை நிறுத்தி அதற்கு பதிலாக நீங்கள் துதித்து சோத்தரித்து கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் உபவாசித்து ஜெபித்து பாருங்கள். கர்த்தர் நம் வாழ்க்கையில் பனையை போல செழிக்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுப்பாரு. ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆரம்ப நாட்களில் ஐயா ஆண்டி அவர்கள் ஈசையிலிருந்து உங்களுக்கு நிறைய முறை சொல்லியிருக்கிறேன், ஊழியத்திற்கு வரும்பொழுது 5 காசு கிடையாது, வெறுமனே வந்து அவங்களை இறங்கினார்கள். இறங்கும் பொழுது ஆவியான சொன்னார், நீ எதுவும் சுந்தரையா கிட்ட நீ கேட்கக்கூடாது, நீ எல்லாம் என்னதான் நீ பார்க்கணும் அப்படின்ட்டு ஐயா கிட்ட கர்த்தர் சொல்லிட்டார். அதோடு அவர் சுந்தரையா கிட்ட கேட்டால் கொடுப்பாரு. ஆனால் வாங்கலை. கர்த்தரையே பார்த்தாங்க. சின்ன ஒரு அரிக்கால் கிரவுண்டு தான் அந்த குட்டி இடம். அந்த இடத்துல தான் அவங்க சபையை வைத்து நடத்தி கொண்டு வந்தார்கள். கர்த்தருடைய கிருபையினால் இந்த இடத்தை எல்லாம் வாங்கும்படிக்கு கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா சொல்லலாமா? அதுபோல் அவங்க ஒன்றுமே இல்லை என்றாலும் சாப்பிடக்கூட இருக்காது, சாப்பிட ஒன்றுமே இருக்காது, ஆனால் சந்தோஷமாக இருப்பாங்க, நல்லா ஹாப்பியாக இருப்பாங்களா. காலமே எழும்பி பாட்டு பாடுவாங்களாம். அந்த ரோட்டு ஓரத்தில் தான் சின்ன வீடு, அந்த கேட் இருக்குது பாருங்கள், அதை ஒட்டி தான் செவுர் வைத்து ஒரு சின்ன ரூம் இருக்கும். அப்போ நான் வந்த பிறகு தான் அதெல்லாம் டெமாலிஷ் பண்ணாங்க. அப்போ அந்த வீட்டில் அவங்க காலமே எழும்பி பாடி துதிக்கும் பொழுது அந்த ரோட்டில் போகிறவங்கெல்லாம் சொல்லுவாங்களாம், கர்த்தருக்கு மகிமையாக இருக்கட்டும், பி சுசீலா TM சவுந்தரராஜன் பாடுறாங்க பாருங்க. எப்படி கவனிக்கிறீங்களா? யார் பாடுறது? பி சுசீலா, TM சவுந்தரராஜன் பாடகர்கள், சினிமாவில் பிரபலமான பாடகர்கள் அவங்க 2 பேரும். இன்றைக்கி அந்த அம்மா இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படியா இருக்கும்போது அப்படியாக எப்போ சொல்லுங்கள், அவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது, சாப்பாடு இல்லை, அவங்களுக்கு குடிக்க காஃபி கிடையாது, அவங்களுக்கு டீ கிடையாது, எதுவுமே இல்லாத நேரத்தில் சந்தோஷமாய் கர்த்தருடைய சமூகத்தில் அவங்க பாடி துதித்தார்கள். இன்றைக்கு நம்முடைய அனுபவம் அப்படி சொல்ல முடியுமா? நமக்கு மணி பர்ஸில் காசு இருந்தாலும் இல்லை என்றாலும், நமக்கு வேலை இருந்தாலும் இல்லை என்றாலும், நமக்கு என்ன சொல்லுங்கள், கர்த்தரை என்ன செய்ய வேண்டும்? நம் பாடி நாம் துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா சொல்லலாமா? என்ன சிஸ்டர் நீங்கள் சொல்கிறீங்க,
வேலை இல்லைன்னா நாங்கள் பாடி துதிக்க சொல்கிறீங்களே, அப்போ எங்கள் வீட்டுக்கு சாப்பாடு, எங்கள் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு நீங்கள் நினைக்கிறீங்கல்ல? உண்மைதான், நான் ஒத்துக்கொள்கிறேன். நீங்கள் ஒருவேளை அந்த ஒரு சூழ்நிலை வரும் பொழுது நீங்கள் பாடி துதித்து தேவ சமூகத்தை நீங்கள் அமர்ந்து பாருங்கள், உங்கள் வீட்டை தேடி வேலை வரும். ஆமேன்னு சொல்ல மாட்டேன்றீங்களே? பெங்களூரில் ஜெபராஜ் அண்ணன் தெரியும் இல்லையா? அவர் அப்படி தான் சவுதியில் வேலை முடிச்சுட்டு சென்னைக்கு மீண்டும் இந்தியா வரும்போது வேலை இல்லை. அப்போ வேலை இல்லாத நேரத்தில் அவர் என்ன தெரியுமா செஞ்சாராம்? கதவை பூட்டிட்டு தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நல்லா பாடி கர்த்தருடைய சமூகத்தில் பாடி பாடி துதித்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது கர்த்தர் பாருங்க, மீண்டும் அசோக் லைலண்ட் கம்பெனியில் போன வேலையை மீண்டுமாக திரும்ப அவருக்கு கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா சொல்லலாமா? அதுபோல் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் இழந்து போய் நிற்கிறீங்களோ, நீங்கள் தேவ சமூகத்தில் பாடி துதிங்க, புலம்பலை நிறுத்துங்க. அந்த புலம்பலுக்கு பதிலாக ஆனந்த களிப்பை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கொடுக்க போகிறாரு. நீங்கள் எதை இழந்தீங்களா? பலனை இழந்தீங்களா? நீங்கள் சுகத்தை இழந்தீங்களா? எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுக்க போகிறாரு. ஹல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நமக்கு பரிசுத்த பந்தி இருக்கிறது. நாம் அனைவரும் வரிசையாக நீங்கள் உட்காருங்கள். ஆயத்தமாக இருக்கிறீங்களா? நீங்கள் ஆயத்தத்தோடு வர வேண்டும். நீங்கள் பரிசுத்தமாய் நீங்கள் வர வேண்டும். கோபம், வைராக்கியம், சண்டை, பகை, குரோதம் இதெல்லாம் நமக்குள் இருக்கக்கூடாது. ஒருவேளை அது இருக்குமானால் நீங்கள் தேவ சமூகத்தில் அறிக்கையிடுங்கள். அறிக்கையிட்டு நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். உங்களை பரிசுத்தமாய் நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள். இயேசு சீக்கிரமாக வரப்போகிறாரு. இந்த உலகத்தை சந்திக்க அவர் வரப்போகிறார். ஹல்லேலூயா. அதற்குண்டான ஆயத்தங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக நடந்து கொண்டு வருகிறது. அதுக்கு தான் நாம் சொல்லுகிறோம், கர்த்தர் நமக்கு அந்த கிருபை தருவார். இப்பொழுது பரிசுத்த பந்தி இருக்கிறது. நம்ம எல்லாரும் ஆயத்தமாய் நாம் வருவாங்க.